அதுதானே எவ்வளோ சால மீன்? அரை கிலோ 600 கிலோ 1200 என்ன கூட எவ்வளோ போகுது? சூட காக்கிலோ 150 உருப்படி தந்தா மலமாட்டியே மலிவா என்ன காரணம்? இங்க கிலோ 800 தான் மீன் விற்கிறார். மீன் தொழில் போவாரியா 1000 ரூபாய் விற்கிறோம். 1000 விற்கிறீங்க. மற்றபடி 800 முதல்ல பொதுச்சந்தை உடுப்புட்டி வடமராட்சி தெற்கு சந்தை வந்து எவ்வளோ காலமாக அப்படி இருக்குது? இதுக்கான நான் பிறக்க முன்னதுலேயே இருக்குது. பிறக்க முன்னதுலேருந்தே இருக்குது. எவ்வளோ வராங்களாங்க? 100 ரூபாண்ணா. ஒரு கட்டை எத்தனை வரும்? ஒரு கட்டைன்னா 5 கிடக்கு 6 கிடக்கு. 5 கிடக்கு 6 கிடக்கு. அண்ணா எவ்வளோ மிளவீன் போகுது? 500 கிலோவா? எவ்வளோ கனவா போகுது? ஒட்டு கனவா? கனவா எவ்வளோ? கிலோ 1000. இறால்? ஆமாம். என்ன மாதிரி கருவாடு விலையில என்ன விலை? கிலோ கணக்கா? கிலோ கணக்கு. எவ்வளோ கிலோ போகுது? அப்படி என்ன கணக்கா? 100 ரூபா அப்படி கொடுப்பாங்க. ரைட் ரைட். இது 7 கருவாடு 100 ரூபா. 7 கருவாடு 100 ரூபா. இறால் எவ்வளோ? இறால் எவ்வளோ? 1 கிலோ 500 ரூபா. 1 கிலோ 500. தொழில்கள் செய்தால் தான் எங்களுக்கு இதுதான் காலகாலம் இதுதான். எவ்வளோ காலமாக செய்றீங்க? நாங்கள் இப்போ 62 வயசு. 62 வயது. 30 வருஷம் 32 வருஷம். அப்போ அந்த சின்னதுலேருந்தே சரி இளம் வயதுலேருந்து. உடுப்பட்டியில் மீன் மட்டும் எவ்வளோ? கத்திரிக்காய் 400. உருளைக்கிழங்கு 180. நீங்கள் எங்கே எடுக்கிற சாமான்? நெல் அடிக்கு எடுத்துன்னு வர ஒரு நாள் போய் எடுத்துன்னு வரது. சரி சரி ஓகே. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் இன்னும் ஒரு சந்தை பகுதியை வந்து நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். நான் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்புட்டி பொதுச்சந்தை பகுதியை வந்து சுற்றி காட்ட போகிறேன். மரக்கறி சந்தை மற்றும் மீன் சந்தை பகுதிகளை வந்து இன்றைய நாளில் முழுவதுமாக வந்து சுற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் மரக்கறிகளுடைய விலைகள் மற்றும் அந்த மீன்களுடைய விலைகள் எல்லாமே வந்து இந்த உடுப்புட்டி சந்தை பகுதியில் வந்து என்ன விலைகளில் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த காலை வாயிலாக நாங்கள் பார்ப்போம். யாராவது வந்து சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இந்த இடம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு உடுப்புட்டி இந்த நகர பகுதின்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சம் பிஸியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இந்த பகுதியில் வலப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அதோட ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள். இதில் இந்த விளம்பர போட்டும் வந்து வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள். பொதுச்சந்தை உடுப்புட்டி வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை கரவட்டின்னு சொல்லி இருக்குது. இந்த பகுதியை தான் நாங்கள் இன்றைக்கி சுற்றி பார்க்கணும். இதில் வந்து இந்த லொத்த சீட்டுகள் வாங்குகிற இடம் இருக்குது. இதுதான் இந்த மரக்கறி சந்தை பகுதின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உள்ளுக்கு போவோம். அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண பேரயம் உடுப்புட்டின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அங்கே பள்ளிக்கூடம் இருக்குது. ஓகே, நாங்கள் அப்படியே அந்த பக்கத்தெல்லாம் போகலாம். இதால் வந்து வார பகுதின்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் இந்த பகுதியால் சந்தை பகுதி வந்து எப்படி இருக்குது? இந்தியாவில் மக்கள் எல்லாம் வந்து பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கெல்லாம் அதிகமான அந்த வாகனங்கள் எல்லாமே வந்து நிற்கிது. அதனால் நான் இதாலேயே போவோம். இதால் போய் என்ன மாதிரி இந்த விலை நிலவரங்கள் என்று சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள். இந்த பகுதியாக நிறைய மக்கள் நிற்கிறாங்க பாருங்கள். உடுப்புட்டி சந்தை பகுதி. இந்த வெளியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பனங்கிழங்கு முட்டை எல்லாம் இருக்குது. எவ்வளோ வராங்களாங்க? 100 ரூபாண்ணா. ஒரு கட்டை எத்தனை வரும்? ஒரு கட்டைன்னா 5 கிடக்கு 6 கிடக்கு. 5 கிடக்கு 6 கிடக்கு. முட்டை எவ்வளோ போகுது? 60 ரூபா ஒரு முட்டை. 60 ரூபா ஒரு முட்டை. என்ன பாருங்கள். வெளியிலே இந்த அம்மா வந்து வச்சு அக்காக்கள். இது வந்து மரக்கறி சந்தை பகுதின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் அந்த வெளியிலேயே வந்து பாருங்கள் அந்த உடுப்புகள் எல்லாம் போட்டு விற்கிறாங்க பேமெண்ட் மாதிரி. இங்கெல்லாம் அந்த மீன் சந்தை பகுதி இருக்குது. வெளியில் இந்த காத்தி இந்த பல்பு மீன் கும்பல்கள் எல்லாம் வந்து வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்க. அதில் அந்த மீன்கள் எல்லாமே வந்து வெட்டி கொடுக்குற பகுதி. சரியான வெயில். இந்த பாருங்கள் வானத்தை பாருங்கள் எப்படி கண்டு சரியான வெயில் அடிக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் சரியான பிஸியாக இருக்குது. இங்கெல்லாம் என்ன மாதிரி ஏன்னா கருவாடு மீக்கிறீங்களே? எவ்வளோ போகுது மீன்? என்ன ஒரு மீன் தான் கிடையாது? இவ்வளோ மீன் என்ன எவ்வளோ சால மீன்? அரை கிலோ 600 கிலோ 1200 என்ன இது? என்ன இது? இது இந்த இது இல்லை ஒரு கருவாடு போகிற மீன் இல்லை. என்ன பேர் இது? கட்டா என்ன? எவ்வளோ இது மீன் தோண்டு? என்ன கிலோ 2000. ரைட். ஓகே. இங்கே வரணும். கொஞ்சம் பெரிய சந்தை தான். இங்கே அம்மா வச்சுக்கிட்டா. எவ்வளோ முரல் மீன் போகுது? கிலோ முரல் எவ்வளோ கிலோ? அப்படி ஒரு மீன் தான். அப்படி தான் கை கணக்கு தான் இல்லை. ரைட். எல்லாம் அப்படி தான் வைக்கணும் பாருங்கள்.
அதிகமாக நிறைய இடங்கள்ல இந்த கை கணக்கு கொடுக்குற விளையாட்டு இருக்குது. இவர் ஆனால் எவ்வளோ விளைவின் போகுது? 500 கிலோவா? அரை கிலோ 500. அதான் நம்ம அது கிலோ எடுத்து 900. ஓகே. இது கும்பலா இல்லை? இது சின்னடிக்கா சின்னடி என்ன கும்பலா வழியா இருக்கும். மீனை மட்டும் கொடுத்தாங்கன்னா சில பேர் ஆக்களை எடுத்தா பேசுறாங்க. அதுதானே. இது சூடு என்ன? சூடு எவ்வளோ போகுது? சூட 1 கிலோ 150. 1 கிலோ 150 கிலோ 600 என்ன? கிலோ 600. ஓகே ஓகே. அப்போ நீ எவ்வளோ தான் வைக்கிறது? ஐயா இது 50 தான். அதை கொண்டு வரோம். இவ்வளோ தான். எங்கே நீங்கள் மீன் எடுக்கிறது? நாங்கள் குடத்தரம் மணக்காடு நாகர்கோவில் நான் எல்லா இடமும் எடுக்கிறது. எங்கே போகிறோம் அங்கே என்ன மாதிரி பிஸ்னஸ் என்ன ஓகேயா? இவ்வளோ நாளும் விரதம் ஐயா. இவ்வளோ நாளும் படு வச்சு இன்றைக்கு கொண்ட மீன் 20 விளம்பில்லை. அதுவும் கிடக்கு 500 ரூபா வித்து என்ன 750 ரூபா எடுத்து 1000 ரூபா விற்கிறோம். 1000 ரூபா வித்து ஜனம் அதுக்கே மண்டுது. 200 ரூபாய்க்கு கிலோ இன்னைக்கு 250 ரூபா கூட்டணும்னா ஜனம் பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணுங்க. ரைட் ஆமாம். இது 1100 ரூபா எடுத்து 1100 ரூபா எடுத்து 1 கிலோ 300 ரூபா 100 ரூபா வச்சு. ரைட். அதுவும் பிரச்சனையாக கிடக்கு. விற்கலாம் கிடக்கு. டக்குன்னு இந்த விலை கூடினோட அதை தலை ஏற்றுக்கணும். சரி சரி சரி. ஓகே ஓகே. அண்ணா எவ்வளோ கனவா போகுது? ஒட்டு கனவா? கனவா எவ்வளோ? கிலோ 1000. இறால் பிளாங்கெட் நீங்கள் கீழே முடிஞ்சுருக்கா? 1 கிலோ 400. ஓகே 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 ஓகே. அது கொஞ்சம் சின்ன இறால் என்ன? அது எவ்வளோ? 250 ரூபா. அது 1000 ரூபா கிலோ. ஏன் அம்மா கருவாடு வைக்கிறா? ஆமாம். என்ன மாதிரி கருவாடு விலையில என்ன விலை? கிலோ கணக்கா? கிலோ கணக்கு. எவ்வளோ கிலோ போகுது? 30. என்ன 30,000? என்ன சொல்றீங்க? உப்பு இல்லாத. ரைட் ரைட். எவ்வளோ காலம் கிடக்கும் இந்த கருவாடு? எவ்வளோ காலம் கிடக்கும்? கிடக்கும் என்ன? 1 வருஷம் கிடக்கும் என்ன? ரைட் ரைட் ரைட். இங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து உப்பு இல்லாமல் அதான் கருவாடா. அம்மாட்ட வந்து 25,000 30 என்ன? 25 30. இது முள் என்ன? இது முள்ளுக்கு என்னது பாய்க்கிறது? குழம்புக்கு பாய்க்கிறது. குழம்புக்கு மரக்கறிக்கு போடலாம். நல்லா இருக்கு. ரைட் 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 ரைட். இதில் பாருங்க. வணக்கம். மலிவா? என்ன காரணம்? இங்க கிலோ 800 ரூபா தான் மீன் விற்கிறார். மீன் தொழில் வியாபாரியா 1000 ரூபா விற்கிறார். 1000 ரூபா விற்கிறீங்க. மற்றபடி 800 முதல்ல ஒரு டியூட்டி பேர் வந்து எங்கிட்ட போட்டு உடுப்படி தான் மலிவண்டு. 400 ரூபா கிலோ. வரமராஜியே மலிவண்டா கூட இருக்க. நாங்கள் வெளியில் கட்டுறதுக்கு 800 1000 அந்த விலையில போகுது. என்னட்டு கடை வெளியில் போய் விலை கூட வருது? வெளிமாடு என்னன்னா டவுன் சந்தையில சனம் வந்து ரங்குற கூட பேங்க் எல்லாம். இது உள்ளூர் சந்தை கிராமத்துக்கு சனம் ஒரு குறிப்பிட்ட மலிவு. எவ்வளோ அது திருக்க? இது 400 ரூபா கிலோ. 400 ரூபா கிலோ. இப்போ இது மட்டும் தான் சரிங்க நீங்கள்? இல்லை எல்லா மீனும் முடிஞ்சுதான். ரைட் ரைட். ஓகே ஓகே ஓகே. நல்லா காய்க்கிறாங்க எல்லாரும். ஐயாட்ட என்ன மாதிரி? ராளவலா? ராளவலா 1 கிலோ 500. 1 கிலோ 500. ஓகே ஓகே. 2000 ரூபா போகுது என்ன? இது என்ன பாறையா? குஞ்சு பாரு என்ன? நல்லா இருக்கு. எவ்வளோ? இது 1/2 கிலோ 500. 1/2 கிலோ 500. நீங்கள் விழாதான் முடிஞ்சுது? எல்லாம் முடிஞ்சு. எங்கே எடுக்கிற நீங்கள் மீன் எடுக்கிறது? வெள்ளாடவில் எடுப்போம், கடத்துறையில் எடுப்போம், மிஞ்சிலட்டியில் எடுப்போம், வெள்ளடத்துறையில் எடுப்போம். நீங்கள் என்ன கூடல் முறையில் எடுக்கிறதா? நீங்கள் நிறுவையில் கிலோ கணக்கு. ஆனால் கூடல் முறையில் எடுத்தால் லாபம் இல்லை? கூடல் முறையில் எடுத்தால் கொஞ்சம் குறையும். லாபம் எடுத்து நீங்கள் வந்து தொகையை எடுத்தவீங்கன்னா கிலோ கணக்கில் கொடுக்க உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இருக்கு. சரி ஓகே. நன்றி. ஓகே. இது இப்போ வேலை முடிஞ்சு வேணும். முடிஞ்சாலும் போகிறது முடிஞ்சா போகிறது. ரைட் ரைட் ரைட்டு. ஓகே ஓகே. இங்கேயும் பாருங்க. அண்ணா சூடை மட்டும் வைக்கிறீங்க. ஐயா எவ்வளோ சூடை? 1 கிலோ 150. 1 கிலோ 150 ரூபா. ரைட் 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 ரைட்டு. இது பெரிய நேட்டுச்சூரை என்ன? நேட்டுச்சூரை எங்கே சூடு எடுத்தது? ஊரணி. ரைட் ரைட். இப்படி எத்தனை மணி போகணும்? படுக்கண்டா 6 மணிக்குள்ளே போகணும். என்ன கூட அதிகமான இடங்கள்லாம் 7 மணி அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ரைட் ரைட் ரைட். அம்மா இங்கே கருவாடு என்ன மாதிரி? கருவாடு நிலவரம் போகுது? ரைட் ரைட். 7 கருவாடு 100 ரூபா. 100 ரூபா. நீங்கள் இந்த பிரிட்ஜு கை கணக்கு கிலோ கணக்கும் இருக்குது, கை கணக்கும் இருக்குது. நிறைய இடங்களை நான் பார்த்ததுக்கு இந்த கை கணக்கில் கூட வைக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். என்ன
ரைட் இதெல்லாம் என்ன இது அந்த வாழை அதை சாவா சாவாழை என்ன ரைட் இது வந்து 100 ஒன்று 100 இது 100 ரைட் ரெண்டா 2 3 கொடுப்போம் ரைட் ஓகே சின்ன கருவாடு 3 அதிகமாக இந்த எலும்புகள் வந்து என்னத்தை பாவிக்கிறது இது எல்லாத்துக்கும் பாவிக்கலாம் எல்லாத்துக்கும் உண்டா எல்லாத்துக்கும் கூழுக்கு மரக்கறி கிடைக்கும் இதான் பாவிக்கலாம் மீன் கறிக்கும் போடலாம் மீன் கறிக்கும் போடலாம் என்னென்ன போடுறதா இருந்தா இது வந்து தணல்ல வாட்டும் தணல்ல வாட்டி ரெண்டா கொத்துறது ஓகே நல்லா ஜஸ்டா வரும் கறிக்கு உடனே நல்ல களி போட்டு ஒரு கடலுக்கு போட காக்காளி இதெல்லாமே என்ன நீங்களே செய்யறதா ஆமா நீங்களே செய்யறதா இது நான் செய்கிறேன் செய்கிறேன் பிள்ளைகளும் சேர்ந்து சில நேரம் வேண்டி கொண்டு வருவேன் இல்லாத சாமானம் வேண்டாம் இருக்கிறதா போட்டு நீங்களே செஞ்சா உங்களுக்கு அது லாபம் என்ன லாபம் வேண்டி கொண்டு வரையில பெரிய லாபம் வராது என்ன செய்யறோம் தொழிலண்டேக்கா விடக்கூடாது 4 தொழில்கள் செய்தால் தான் எங்களுக்கு இதுதான் காலகாலம் இதுதான் எவ்வளோ காலமாக செய்றீங்க நாங்கள் இப்போ 62 வயசு 62 வயது 30 வருஷம் 32 வருஷம் அப்போ அந்த சின்னதுலேருந்தே சரி இளம் வயதுலேருந்து எனக்கு சொன்னால் உதவி வரவே இல்லை நாங்கள் அதையெல்லாம் செய்யத்தானே நீங்கள் அந்த 30 வயசுன்றதுக்கெல்லாம் உங்களோட அம்மா அப்பா அந்த டைமில் இல்லையா எல்லாரும் போயிட்டு வேணா ரைட் வந்தவர் உனக்கு ஆக்கள் இல்லைன்றாக்க நாங்கள்லாம் என்ன அந்த கடலிகள் பற்றி தெரியும் அவரும் கூடாட என்னோடைய அவர் உங்களோட சேர்ந்து செய்கிறார் எல்லாம் செய்து ரைட் நல்ல விஷயம் இப்படிலாம் நான் கூட ஒரு 10 பேரோட கதை கேட்க நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தட்ட மனநிலையும் விளங்கி கொள்ளலாம் என்ன ரைட் ஓகே நன்றி அம்மா நன்றி தேங்க்ஸ் ஓகே எல்லாம் நல்லபடியாக கதைக்கணும் ஓகே அவங்க இப்படியா ஓகே எவ்வளோ சுறா ஆகுது 1500 இப்படியா எவ்வளோ சுறா சரி ஓகே 2 இதான் வச்சு விற்கிறேன் அண்ணா ஓகே ஓகேம்மா ஓகே பிரச்சனை இல்லை ஓகே பாயா ஓகே நன்றி எல்லோரும் எல்லோரும் நல்லபடியாக அழகாக வந்து கதைக்கிறாங்க சந்தோஷம் ஓமா முடித்தாச்சு ஓகே நாங்கள் அப்படியே வெளியேறுவோம் இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீன் வெட்டுற பகுதி இருக்குது அதையும் வந்து காட்டிக்கொள்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த ஓட்டு கொட்டில்கள்லாம் இப்போ இருக்குது பார்க்க நல்லா இருக்குது அங்கே என்ன மாதிரி மீன் வெட்டவளா உடுப்பட்டியில் மீன் வெட்டவளா ஏன் வைக்க போகிறீங்களா கதைக்க சூடாக க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கரைச்சல என்ன வீட்டுக்காரன் க்ளீன் பண்ண மாட்டோம் வேண்டைக்கே வட்டி பண்ணிடுவான் வினம் வேறு அந்த அம்மா இருந்து வெட்டுறா ஒரு 3 பேர் வந்து மீன் வெட்டினோம் ஒவ்வொரு தடவை தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ தொழிலாக செய்து பிழைக்கணும் நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் உண்மையிலேயே சில இடங்களில் போனால் யாருமே வந்து கதைக்க மாட்டாங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த மூஞ்சி எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இஞ்சி என்ன மீனை மட்டும் எடுக்கிற என்ன முகத்தை மட்டும் சொல்லி எடுக்கிறாங்க ஓகே இங்கே நாங்கள் இப்போ மரக்கறி சந்தைக்கு வந்துட்டோம் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு சந்தையாக இருக்குது ஒரு பழைய கால சந்தை மாதிரி இருக்குது அப்போலேருந்து இந்த சந்தை வந்து இப்படியா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்குது தேங்காய் வாழைக்குலைன்னு சொல்லி எல்லாமே ஒரே இடத்த அப்படியே பூச்சி விட்டுருக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த சந்தை வந்து எவ்வளோ காலமாக அப்படி இருக்குது இதுக்கு நான் பிறக்க முன்னதுலேருந்து இருக்குது பிறக்க முன்னதுலேருந்தே இருக்குது ஏன்னா ஒரு பழைய அப்படியே இருக்குண்ணே என்ன அந்த திருத்தையில் என்ன திருத்தி வேலை செய்யல அங்கால திருத்தினவங்க இங்கால பக்கம் திருத்தையில் இங்கால பக்கம் திருத்தையில் இந்த என்ன மாதிரி விலை நிலவரங்கள் போகுது மரக்கறியோட விலை நிலவரங்கள் கத்திரிக்காய் 400 உருளைக்கிழங்கு 180 மற்ற பைத்தங்காய் 250 தக்காளி 400 மற்ற பச்சை மிளகாய் 500 மரவள்ளி 250 ரூபா பெரிய வெங்காயம் 180 இன்றைக்கு என்ன மாதிரி இப்போ மரக்கறி எல்லாம் நேற்றுக்கு முன்னாடி இருந்த விட விலைகள் ஏதாவது குறைஞ்சிருக்கா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பெருசாக குறையல நீங்கள் எல்லாமே இது உங்களோட கோவாலாம் என்ன விலை கோவா எல்லாம் 300 ரூபா வாழைப்பழங்கள் இது 100 அந்த மாதிரி போகுது இப்போ நான் கலைக்கிற மாதிரி டிஸ்டர்பில் தானே ஓகே பிரச்சனை இல்லை ஓகே பீட்ரூட் என்ன மாதிரி பீட்ரூட் கிலோ 300 ரூபா இதெல்லாமே வந்து எங்கேருந்து வர பீட்ரூட் மருதநாவடம் தமிழ் ஜாமன் அங்கேருந்து எடுக்கிறீங்க என்ன
வேறு என்ன போகுது உங்களோட உள்ளி என்ன விலை உள்ளி உள்ளிக்கு 500 ரூபாயிலோ. இப்போ நீங்களே இதுக்கு மளிகை சாமான் எல்லாமே விற்கிறீங்களா உள்ளி மட்டும் விற்கிறேன். கூடு மட்டும் விற்கிறேன் மற்ற எல்லாமே ஆக்கள் இருக்குதுண்ணா கடையில் இருக்குது. சரி சரி ஓகே நன்றியா காய்ச்சதுக்கு நன்றி பாவக்காய் என்ன விலை பாவக்காய் 400 400 புடலங்க புடலங்க கிலோ 300 கிலோ 300 ரைட் கொஞ்சம் பிஸியாக தான் போய்கிட்டு இருக்குது மரவள்ளி எவ்வளோ மரவள்ளி 250 ரூபா கிலோ ரைட் பரவாயில்ல வெளியே கீரை எவ்வளோ கீரை 100 ஓகே அதிகமாக கீரை பெருசாக என்ன கூடுறா இல்லைண்ணா 100 80 ரூபா அதுக்குள்ள அண்ணா கூட விற்கிதுண்ணே ஓகே தேங்க்ஸ் அண்ணா ஓகே இதுக்குள்ள அம்மா அமைச்சு விற்கிறா என்ன மாதிரி பிஸ்னஸ் போகுது போகுது என்ன ஓகே என்ன விலைகளில் போகுது நீங்களும் வெங்காயம் எவ்வளோ உங்கள்கிட்ட 200 நீங்கள் எங்கே எடுக்கிற சாமான்கள் நெல் அடிக்கு எடுத்துன்னு வாரம் ஒரு நாளும் போய் எடுத்துன்னு வாரது சரி ஓகே அதுங்க அவங்க அன்றாடத்துக்கு அவங்களுக்கு ஏதோ உழைப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விற்கிறாங்க இதில் தம்பியை விற்கிறான் இதில் பாருங்க இதே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஏதோ நடக்கு என்ன விசேஷ் ஓகேயா இதுதான் தொழில் என்ன மாதிரி நீங்கள் படிப்பை விட்டுட்டு வந்து வேலை செய்கிறீங்களா இல்லாட்டி இடையில உங்களோட சூழ்நிலை காரணமாக படிப்பை விட்டீங்களா அப்பா செய்த தொழில் சரி இப்போ நீங்கள் அதை தொடர்ந்து செய்கிறீங்க சரி சந்தோஷம் என்ன மாதிரி பிஸ்னஸ் ஒரு நாளைக்கு ஓகே இருக்கா குடும்பத்தை கொண்டு போகக்கூடியமே இருக்கு இல்லை குடும்பத்தை வீட்டுக்காரர் ஓகே தானே சரி ஓகே நல்லபடியாக செய்யுங்க ஓகே நன்றியா ஓகே இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்கிறது எல்லாருமே நல்ல அழகாக காய்க்கிறாங்க அதான் எனக்கு உண்மையிலேயே பிடிச்ச ஒரு விஷயம் எல்லாருமே நல்ல அழகாக காய்க்கிறாங்க ஓகே ஆனால் என்ன மாதிரி பழங்கள் விலை போகுது பப்பாசி எவ்வளோ போகுது 150 பழம் 130 ஓகே வேறு என்ன நடக்கு சீவரம் என்ன விலை சீவரங்கள் 1000 எது விலை கூட வெட்டுப்பாக்கா சீவலை வெட்டுப்பாக்க ரைட்டு வெத்தில என்ன மாதிரி இது இங்கே தான் வெத்திலையா கொழும்பு வெத்தில என்ன ரைட்டு வேறு என்ன இது இப்படியே போகுது பிஸ்னஸ் சரி ஓகேயா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பலசரக்கு கடைகள் எல்லாம் இருக்குது ஓகே யாரு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த நீத்துப்பட்டியல் இந்த திருகணிகள் அகப்பயல் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது வெளியேற பகுதி நாங்கள் அப்படியே வெளியேறுவோம் இந்த பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் இந்த மாதிரி சில்லறை பொருட்களும் வந்து வச்சு விற்கிறாங்க இதில் பாருங்கள் இதில் பெண்கள் அதிகமாக இதுக்குள்ள பெண்கள் வந்து வியாபாரத்தில் இருப்பது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வணக்கம்மா என்ன மாதிரி எவ்வளோ காலமாக செய்கிறீங்க தொழில் 25 வருஷமாக செய்கிறீங்க என்ன இதுக்கு அதிகமா கேர்ள்ஸ் மட்டும்தானோ கேர்ள்ஸாக நிற்கிற மாதிரி கிடக்கு அங்கே இது இப்போ புதுசாக காட்டி கிடக்கு என்ன இது காட்டி தந்தது அங்கே திருத்தல என்ன ரைட் ஓகே என்ன மாதிரி உங்களோட கத்திரிக்காய் என்ன எவ்வளோ போகுது 400 கிலோ தக்காளி பழம் அப்படிதான் கரெக்ட் என்ன விலையோ 600 பரவாயில்ல கொஞ்சம் எல்லாம் மெலிஞ்சிருக்கேன் என்ன சாமான் என்ன ஓகே இதை பாருங்கள் இதெல்லாம் வந்து புதுசாக செய்தது அங்காள பக்கம் தான் அந்த பழைய சந்தை பகுதி தேங்காய் எவ்வளோ தேங்காய் 200 என்ன கிலோ தானே உண்டு ரைட் கிலோவுக்கும் நிறைய விற்றவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கிலோவுக்கு சில இடங்களில் சொரிக்கு இந்த மாதிரியாக இருக்குது ஓகே சந்தை பகுதி வந்து பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது மற்ற சந்தை பகுதிகளை விட இந்த சந்தை பகுதி உண்மையிலேயே எல்லாருமே வந்து மக்கள் எல்லாமே வந்து இந்த கூப்பிட்டு ஆசையாக வந்து காய்ச்சாங்க கதைக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது ஒவ்வொருத்தருமே வந்து என்ன சொல்கிறது ஒரு முகம் சுளிக்காமல் அவ்வளோ அழகாக வந்து காய்ச்சிருந்தாங்க உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என்னடா நாங்கள் அந்த கோப்பா பகுதிக்கு போனால் கோப்பா பகுதி இதுக்கு அடுத்த காணொலியாக வரும் கோப்பா பகுதிக்கு வந்து போயிருந்தேன் அங்கேயும் பெருசாக யாருமே வந்து கதைக்கல எனக்கு ஒரு கவலையாக இருந்தது அந்த கவலையை முதலாவது அடுத்து நான் இந்த காணொலிக்கு அடுத்த தான் அந்த காணொலி வரும் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் காணொலி பிடிச்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நிறைய பேர் காட்டும் இன்னொரு காணொலி வாயிலாக வந்து சந்திக்கிறேன் ஓகே பாய்